தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல பரம லீலாவதிய பார்த்துட்டு அப்படியே லீலாவதி கிட்ட போறாப்புல. லீலாவதி உடனே தாமாயிலேயே வந்து உளர ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன என்னைய அப்படி பார்க்குற? நீ என்னமோ பார்க்குறத பார்த்தா, நான் என்னமோ ரிஷி கிட்ட போய் ஃபோன் பண்ணி இளமதி தனியா தான் இருக்கிறா அப்படின்னு சொன்ன மாதிரில்ல பார்க்குற" அப்படின்னு தான் வாயாலேயே உளறிடுது இந்த லீலாவதி. "நான் எதுவுமே சொல்லவே இல்லையே! இப்ப நீனே தான உளறியிருக்க. பாரு நான் பழைய பரமனா மாறுனேன் அவ்வளோதான்" அப்படின்னு லீலாவதிய மிரட்டிட்டு போறாப்புல நம்ம பரமன். இங்க பரமன் நேரா வீட்டுக்கு போயி கலா அம்மாகிட்ட, கமலம் அம்மாகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்தில இங்க இளமதிக்கு கை, கால் புரியலையாட்டுக்கு. அப்படியே ஒரே ரொமான்டிக் மோட்ல தான் இருக்கிறாங்க. பரமனோட நடந்த அந்த நிச்சயதார்த்தத்த நெனச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கனவு உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற நிர்மதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதிய ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம பரமன் ஃபோன் பண்ணிடுறாப்புல. ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன 2 பேரும் நொச நொசன்னு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே நம்ம நர்மதாவும் ஃபோன வாங்கி பேச, "நர்மதான்னு எனக்கு யாருமே தெரியாதே" அப்படின்னு பரமன்னு சொல்ல, "இருங்க உங்கள வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, "நைட்டு உன் கூட சுத்தணும் போல இருக்கு. வா ஊர சுத்தலாம்" அப்படின்னு கூப்பிட, நம்ம இளமதியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியில போனா, வெளியிலேயே நிற்கிறாப்புல நம்ம பரமன். ஸோ அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புலாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. போற வழியில ஒரு ரோட்டு கடையில சாப்பிடலாம் அப்படின்னு போயி, அங்க போய் கறி தோசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.